வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டா ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல தெறிக்க விட்டு கிட்டு இருக்கிற கருப்பு திரைப்படத்தை பத்தி சில விமர்சனங்கள், அதாவது நீதித்துறை பற்றி பல உண்மையான தகவல் கூறப்பட்டுள்ளது என்று நினைக்கிறேன். அதனால்தான் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் கருப்பு படத்திற்கு எந்தவிதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. எனவே நீதித்துறை பற்றியும் நீதிபதிகளை பற்றியும் கருப்பு திரைப்படம் அனைவருக்கும் தெளிவாக கருத்தை உணர்த்தியுள்ளது. அனைத்து நீதிபதிகளும் அனைத்து வழக்கறிஞர்களும் லஞ்சத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அனைவருக்கும் தெரிவித்த துணிந்த மனமும் தைரியமும் கொண்ட பாலாஜிக்கு நன்றி. எந்த நீதிமன்ற வளாகத்திலும் கருப்பசாமியோட கோவில் இருக்காது. அதை தைரியமாக காமித்த பாலாஜிக்கு மிக்க நன்றி. கருப்பையும் கருப்பையும் ஒப்பிட்ட, அதாவது கருப்பு கோட்டையும் கருப்பசாமியும் ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் பாலாஜிக்கு உருவானதற்கு மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் கூறியதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் உடனே அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நாங்கள் திருத்திக் கொள்கிறோம். அதை விட்டு உங்களுக்கு ஏதேனும் விமர்சனம் இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நாங்கள் அதை மக்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். என்னை பொறுத்தவரை அனைத்து நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் நேர்மையானவர்களே. நாங்கள் கருப்பு படத்தில் உள்ள கருத்துக்களை மட்டுமே விமர்சிக்கின்றோம். இதை பார்த்த பாலாஜியுடன் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் என்பதையும் தெரிவிக்கவும் மிக்க நன்றி. மிக்க நன்றி, மிக நன்றி. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?